இங்கே வந்து எங்களுக்கு பணத்தை எங்களை வாண்டுண்டு எங்களை போட்டுட்டு அவன் வெளிநாடு போயாச்சு. அப்படி நடுத்தண்ணியில் போட்டுன்னு போன எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை. தயவு செஞ்சு நீங்க சமூக ஆர்வலராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்களை இந்தியாவில் கொண்டு வரது என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன். எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு. 5 குடும்பத்தை போட்டு ஒருத்தன் போனானே அவனை நாங்க பழி வாங்க விரும்பல. எங்களை வாழ விட சொல்லுங்க, இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க. பிச்சை எடுக்கணும்னாலும் இங்க பாச தெரிஞ்சாதானே தெரியும், என்ன செய்யணும்னு தெரியல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டுல சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிமுக மீனவர் அணி இணை செயலாளர் பஸ்லியுன் நஸ்ரத் வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கை தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு சொந்த ஊர் நாலு கிராமம். இந்த தம்பி ஊர் வாணியூர், கன்னியாகுமரி மாவட்டம் வாணியூர் குளச்சல் பக்கம். இந்த அண்ணன் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர், மண்டைக்காடு புதூர். இந்த அண்ணனுக்கு ஊர் பள்ளம், நாகூர் பக்கம். இவர் மண்டைக்காடு புதூர், இவங்க 2 பேரும் மண்டைக்காடு புதூர். எங்களை கூட்டுன்னு வந்த கேப்டனுக்கு ஊர் எனக்கு ஊர் டாலம் கிராமம். அவனுக்கு பாஸ்போர்ட்டில் அவனுக்கு பேர் செலஸ்டின்னு கொடுத்தவன். ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் சந்திரன். அவன் திருட்டு பாஸ்போர்ட்டில் எங்களை எல்லாம் எப்படியோ வெளிநாட்டு ஆசை காட்டி கூட்டணும் வந்தான். ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரச்சில் எங்கே நேர்த்தி ஆளுக்கு கொஞ்சம் 10,000 சொல்லி வாங்கினேன். ஆனால் இன்னது இங்கே வந்து எங்களுக்கு பணத்தை எங்களை வாண்டுண்டு எங்களை போட்டுட்டு அவன் வெளிநாடு போயாச்சு. எங்கள் அரபிக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அரபி நாங்கள் விசாரிச்சது வரைக்கும் அரபி நல்ல ஆள், அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதவோ அந்த தெய்வம் இப்படின்னு சொல்லுதவோ. அரபிக்கு அவன் வந்ததும் தெரியாது, இங்கே இந்தியா விட்டு போனதும் தெரியாது. ஆனால் எங்களை இப்படி நடுத்தண்ணியில் போட்டுன்னு போன எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை. இங்கே யாருக்கும் பாசையும் தெரியாது. இப்போ ஒரு செல்லில் வீடியோ எடுக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டு தரேன். அந்த பையன் யாருடி, அவனுக்கும் நாங்கள் பேசுறது என்னத்தேன்னு தெரியாது. கிட்ட ஒரு போட்டில் நாங்கள் அவனுக்கு செல்லுலேருந்து வீடியோ எடுக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்களை இந்தியாவில் கொண்டு வரது என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் கொடுத்தோம். நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணிங்க இல்லை. எங்கள் அரபி நல்ல ஆள். எங்களை இந்தியாவில் கொண்டு போகிறதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்டெப் எடுக்க. எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு சுத்து பார்த்தா எல்லாம் மலையாயிருக்கு. எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல, என்ன செய்யணும்னு புரியல. எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு. 5 குடும்பத்தை போட்டுன்னு ஒருத்தன் போனானே அவனை நாங்கள் பழி வாங்க விரும்பல. எங்களை வாழ விட சொல்லுங்க, இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க. நாங்கள் யார் என்ன பிச்சை எடுக்கணும்னு தெரியாது. பிச்சை எடுக்கணும்னாலும் இங்கே பாச தெரிஞ்சாதானே தெரியும், என்ன செய்யணும்னு தெரியல. இன்னும் இந்த 5 குடும்பம் அங்கே இருக்கு. இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு. எந்த ஆஸ்பத்திரி? திரவியத்தில் வச்சிருக்கு. இன்னும் பிசியோதெரபியில் போகணும் இருக்கோம். இவங்க அப்பாவை ஆசாரிப்பழம் வச்சிருக்கு. இப்படி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. நாங்கள் இந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட சொன்னா எப்படி இருக்கும்? எங்களை போட்டுன்னு போனா ஊர்ல இருக்க அரபி வந்து அவன் சொன்னாதான் அனுப்புவான்னு சொல்லுதானா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு பேசுறதுக்கு யாரு வேணும்? எங்களுக்கு இதை எப்படி ஷேர் பண்ணணும் என்னன்னு தெரியாது. நாங்கள் ஒரு வீடியோவை உங்களுக்கு அனுப்புதாரோம். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. உங்களால் முடிஞ்சா இது நல்லா இருக்கும். உங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஸ்டேஷனில் ஒரு இடத்துல காட்டினாலே எங்கள் வாழ்க்கை முன்னேறும். அதை மட்டும் செய்யுங்க. அப்படி என்ன அந்த அறிக்கையில போட்டிருக்குன்னா, குமரி மாவட்டம் மிடாலம், வாணியக்குடி, மண்டைக்காடு புதூர், பள்ளம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த 5 மீனவர்கள் ஓமன் நாட்டுக்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்றிருக்காங்க. இவங்கள குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஓமன் நாட்டுக்கு தொழில் செய்ய அழைத்துட்டு போயிருக்காரு.
இவங்களும் வெளிநாட்டுல மீன்பிடி தொழில் செய்யும் ஆர்வத்துல உடனே கூடவே புறப்பட்டு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஓமனுக்கு சென்றதும் இந்த 5 மீனவர்களையும் அங்கேயே விட்டுட்டு இவங்களை அழைத்து சென்றவர் மட்டும் திடீர்னு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டாரு. ஓமன் நாட்டிற்கு இவங்களை அழைத்து சென்றவர் நிர்கதியா விட்டு சென்ற நிலையில இந்த 5 மீனவர்களும் மொழி தெரியாமலும் உணவு சாப்பிட கூட பணம் இல்லாமலும் நிர்கதியா அங்கேயே தவிச்சிட்டு இருக்காங்க. மொழி தெரியாததால உதவி கேட்கவும் முடியாம மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இதனிடையில ஓமன்ல தவிக்கும் 5 மீனவர்கள்ல 3 பேரோட பெற்றோர் உடல் நலம் குன்றி மருத்துவ சிகிச்சையிலும் இருக்காங்க. அவங்கள சந்திக்க கூட வர முடியாம மீன்பிடி தொழிலுக்கு போனவங்க வெளிநாட்டுல தவிக்கிறது மிகவும் வேதனை தரும் செயலா இருக்குது. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஓமன் நாட்டுல இருந்தே உதவி கேட்டு வெளியிட்டு இருக்க அந்த வீடியோவை பார்த்தாலே அவங்களுடைய பரிதாபமான நிலையையும் நம்மளால உள்வாங்கிக்க முடியுது. மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்துல துரித நடவடிக்கை எடுத்து ஓமன் நாட்டுல சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்கள் இந்தியா திரும்ப உரிய நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு இந்திய தூதரகம் மூலம் ஓமன் நாட்டு தூதரகத்தை தொடர்பு கொண்டு மீனவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. இதே கோரிக்கை மனுவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் பஸ்லியான் நஸ்ரத் அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, வெளிநாட்டுல சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்கள் நாடு திரும்புவார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.